ஐயா உண்டு. அகிலம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்புள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். நாம் இன்றைய பாடப்பகுதி வைகுண்ட லோகத்தில் ஐயா தர்மயுகத்தில் எப்படி ஆட்சி செய்கின்றார்கள், தர்மயுகத்தில் என்னென்ன சிறப்புகள் இருக்கின்றது என்ற விவரங்களை நாம் இன்றைய பாடப்பகுதியில் பார்க்க இருக்கின்றோம். நேற்றைய பாடப்பகுதியில் கலியனுக்கு எவ்வாறு நடுதீர்ப்பு செய்தார்கள் என்ற செய்தியை பார்த்தோம். இப்போது தர்மயுகத்தில் என்ன சிறப்புகள் மக்களுக்கு கிடைக்கின்றது, மேலும் ஐயா ஒரு குடைக்குள் ஆட்சி செய்கின்ற அந்த நெறிமுறை என்ன என்பதையெல்லாம் இங்கே சொல்லி மக்களுக்கு மேலும் என்ன உபதேசங்களை சொல்லுகின்றார்கள் என்ற மக்களுக்கு மட்டுமல்லாது எல்லா ஜீவராசிகளுக்கும் இறைவனால் படைக்கப்பட்ட 84 லட்சம் பேதாபேத உயிரினங்களுக்கும் என்ன உபதேசங்கள் வாழ்க்கை முறையை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் என்ற செய்தியையும் நாம் இன்றைய வகுப்பில் பார்க்க இருக்கின்றோம். கலியனை அழித்து அந்த கலியுகத்தை சுத்தி பண்ணி கலியனை நரகத்திற்குள் தள்ளி அந்த நரக வாசலை மூடி அங்கே இருக்கின்ற தருணம் கடலை அழைத்து இந்த யுகத்தை சுத்தி பண்ண வேண்டும் என்று ஐயா சொல்ல, அங்கே அவர் வெற்றி சங்கை எடுத்து ஊதுகின்றார். அந்த அங்கான் ஊதிய உடனே அந்த அதாவது கலியுகம் மறைந்து தர்மயுகம் தோன்றுகின்றது. அந்த தர்மயுகத்திலே ஐயா தன்னுடைய மனதுக்கு ஏற்ற வஸ்துக்களெல்லாம் தோன்ற வேண்டும் என்று நினைத்த உடனே, வெற்றியாய் சங்கு விரைவாய் ஊதிய உடனே எத்திசையும் இந்த சங்கோசையானது கேட்கின்றது. அந்த சங்கோசையை கேட்டவுடனே நல்லோர்கள் எல்லோரும் நாடி அந்த மனுக்கள் எல்லோரும், அதாவது நல்ல மனுக்கள், நல்ல மிருகம், நல்ல பட்சி, நல்ல உயிரினங்கள், மேலும் ஜீவ ஜந்துக்கள் எல்லா வகைகளும் அங்கே நாடி வருகின்றன. ஏன்னா எப்போது இந்த கலியன் தோன்றி வந்தானோ அப்போது அந்த கலியன் கண் காணாமல் மறைந்து விட வேண்டும் என்று மறைந்து கொண்ட அந்த பட்சி பறவைகளும் மிருகங்களும் புல் பூண்டுகளும் தங்க நவரத்தினங்களும் எல்லாம் என்ன செய்கின்றது, தோன்றி வருகின்றது. எப்படி தோன்றி வருகின்றது? ஐயாவே, நான் ஒரு குடைக்குள் ஆழ வருகின்ற போது எங்களை ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னீர்கள் அல்லவா, அதன்படி அந்த தருணம் இப்போது இங்கே வந்துவிட்டதோ, எங்களை இங்கே வரவழைத்திருக்கின்றீர்களே என்று சொல்லி அவையெல்லாம் என்ன செய்கின்றது, அங்கே அடிபணிந்து நிற்கின்றன. மெய்கொண்ட வைகுண்ட சுவாமி வரவேண்டும் என்று சொல்லி மெய்கொண்ட ஞானம் மிக்க தவம் புரிந்த அந்த சத்தம் ஒன்றிலே வரவழைப்போம் என்று சொல்லியிருந்தார்கள் அல்லவா, அந்த சத்தம்தான் ஐயா வெற்றிச்சங்கை எடுத்து ஊதிய சத்தம். அந்த வெற்றிச்சங்கை ஊதிய அந்த ஒலியை கேட்ட உடனே அந்த நல்ல தன்மையுடைய உயிரினங்களெல்லாம் என்ன செய்கின்றது, அங்கே தோன்றி இருக்கின்றது. அப்படி தோன்றி இருக்கின்ற அந்த தருணம், அவ்வாறு தோன்றிய அந்த மனுக்களுக்கும் அந்த ஜீவ ஜந்துகளுக்கும் ஐயா முன்பு சொன்னது போல, அதாவது தர்ம யுகத்திற்கு வரக்கூடிய அந்த வல்லமையை பெற்ற அந்த எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் 4 வரம் கொடுப்பேன். அதாவது நல்லோரை எழுப்பி 4 வரமும் கொடுத்து பொல்லாரை நரகில் போட்டு கதவடைத்து என்று ஐயா சொல்லியிருப்பார்கள். அதன்படி நல்லவர்கள் இப்போது முழித்து எழும்பி இருக்கின்றார்கள். அந்த நல்ல தன்மையுடைய உயிரினங்களும் வெள்ளை உள்ளம் கொண்ட பட்சிகளும் விலங்கினங்களும் புல் பூண்டுகளும் மக்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையிலே இருந்த அத்தனையும் இப்போது தோன்றி வந்திருக்கின்றது. மக்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய அந்த தங்க நவ ரத்தினங்கள், முத்து வைடூரியங்கள், சமுத்திரத்தில் அதாவது கடலில் விளைகின்ற நல்ல வஸ்துக்களும், பூமியில் மறைந்திருந்த அந்த நன்மை மிக்க விலை மதிப்பு மிக்க அந்த பொன் பொருட்களும் எல்லாம் அங்கே தோன்றி நிற்கின்றது. அவ்வாறு தோன்றி எல்லா தர்ம நீதங்களும் வைகுண்டரை பணிந்து நிற்கின்றது. அப்போது ஐயா சொன்ன முறைப்படி அவர்களுக்கு அந்த 4 வரங்களை அருளுகின்றார். என்ன 4 வரம்? மெய்யறிவு, வாலைப்பருவம், ஞானம், எப்போதும் ஞானத்தை இருக்கக்கூடிய அந்த நிலை, ஒளி உடல். அதாவது இந்த பருவுடல் அங்கே மறைக்கப்பட்டு இந்த பூலோக வாழ்விலே இந்த பருவுடலானது என்ன செய்ய விடும், அழிந்து போகும். இந்த பருவுடலை இயக்கி கொண்டு இருக்கக்கூடிய ஆன்மா, அந்த ஆன்மாவுக்கு தான் வைகுண்ட லோகத்திலே அங்கே என்ன செய்யப்படுகின்றது, சிறப்பு செய்யப்படுகின்றது. இவ்வாறு அழிந்துவிட்ட இந்த உடலை, இந்த உடலில் நன்மைகளை செய்த இந்த ஆன்மாக்களை ஐயா தேர்ந்தெடுத்து சிவஞான பொக்கணத்திற்குள் சேர்த்து வைத்திருக்கின்றார்.
அப்போ அந்த சிவஞான பொக்கணத்திற்குள் சேர்த்து வைக்கப்பட்டிருந்த அந்த ஆன்மாக்கள் இப்போது என்ன செய்கின்றது? விழித்து எழுகின்றது. ஐயா அந்த வெற்றிச்சங்கை ஊதிய உடனே, அந்த ஓசையை கேட்ட உடனே அங்கே எல்லாம் என்ன செய்கின்றது? விழித்து எழுகின்றது. அந்த விழித்து எழுந்த உடனே 4 வரங்களை ஐயா கொடுக்கின்றார். முதல் வரமாக என்ன செய்கின்றார்? செல்ல மனுக்களுக்கு தேகமது பொன்னிறமாய் அப்படின்னா ஒளி உடல். சரியா? அடுத்து கல்வி தமிழ் ஞான கலைக்காத ஞான அறிவு. அப்போ என்னது? தமிழ் ஞான கலைக்கியானமும் கொடுத்து. தமிழ் மொழி தான் இறைமொழி. இறைவனை தமிழ் மொழியில் போற்றப்பட்டதைப் போல வேறு எந்த மொழியிலும் இவ்வளவோ இறைவனை துதித்து பாடிய பாடல்கள் இல்லை. இங்கு இருக்கக்கூடிய புராணங்கள், இதிகாசங்கள் அத்தனையுமே தமிழால், தமிழ் புலவர்களால், தமிழ் அறிஞர்களால் இறை ஞானத்தோடு பாடப்பட்டது. எதுவுமே அவர்கள் சுயமாக செய்தது கிடையாது. இறைவனுடைய அருளால் இப்போ நம்ம இந்த ஆகமத்தை நம்ம படித்து இதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றோம் என்றாலும் அதற்கு அந்த இறைவனுடைய அருள். அப்படி இறைவனுடைய அருளால் அங்கே அருளப்பட்டது. அந்த ஞானத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே அங்கே என்ன செய்கின்றார்? தர்மயுகத்திலே நம்ம எல்லோரும் அறிந்து கொள்ளுகின்ற வகையில் தோன்ற வைக்கின்றார். அதான் கல்வி தமிழ் ஞான கலைக்கியானமும் கொடுத்து. அந்த ஞானம் ஆயக்கலைகள் 64. அந்த 64 கலைகளையும் இந்த கலித்தன்மையால் என்ன செய்து விட்டது? மறைந்து விட்டது. இப்போது மீண்டும் அந்த ஞானத்தை நீங்கள் பெற்று சிறப்போடு வாழுங்கள் என்று அந்த ஞானத்தை அருளுகின்றார். நல்வி சிறப்பாய் நாடியவர்க்கு இந்த மக்களுக்கு அதை கொடுத்து, தெய்வ கன்னியர்களுக்கும் அங்கே அவர்கள் 7 பேரையும் வரவழைத்து அந்த 7 பேருக்கும், ஏன்னா ஏற்கனவே அம்மைமார்கள் பிள்ளைகளை கேட்கின்ற போது 5 பேர்களுக்கு அவர்களுடைய பிள்ளைகளை காட்டி கொடுத்திருப்பார். 2 பேர்களுக்கு அந்த பிள்ளைகளை காட்டி கொடுக்கவில்லை. எப்போது அவர்கள் தான் சோழ மன்னனால் கொல்லப்பட்ட அந்த 2 சான்றோர் மக்கள், எப்போது நீங்கள் இதை தெரிவீர்கள் என்று கேட்டபோது தர்மயுகம் தோன்றுகின்ற தருணத்தில் நான் அருள்வேன் என்று சொல்லியிருப்பார்கள். இப்போது அந்த சான்றோர் மக்களை இந்த அம்மைமார்களுக்கு என்ன செய்கின்றார்? காட்டி கொடுக்கின்றார். அவர்களையும் எடுத்து அவர்களுக்கு அவர்களுடைய கையிலே அங்கே ஒப்படைத்து 7 மதலைகளுக்கும், அதை 7 மதலையையும் அந்த 7 அம்மைமார்களுக்கும் அங்கே இனமாக கொடுத்து, வாழுங்கோ புவியில் வயது 16 தான் என்றைக்கும் வாழை பருவம். எந்த வளர்வு தேவு என்பது இல்லாத நிலை. ஏன்னா இந்த பரு உடலுக்குத்தான் வளர்வு தேவு என்பது இருக்கின்றது. ஆன்மா என்றைக்கும் நிலையாக ஒரே நிலையோடு இருக்கும். அந்த நிலையை என்ன செய்கின்றார்? அருளுகின்றார். மேலும் ஆண் பெண்ணுடனே அதிக பல பாக்கியமும் எல்லா சிறப்பும் என்றும் 16 வயதுடனே வளர்வு தேவு இல்லாமல் 16 புகழ் சொல்லுவார்கள். அதாவது பேர் 16 பேர். அந்த 16 பேர்களையும் பெற்று காண நீங்கள் கவ்வையற்று என்றைக்கும் உங்களுக்கு சந்தோஷம்தான். துன்பம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அந்த துன்பம் எல்லாம் அழிந்து போய்விட்டது என்று சொல்லி அந்த பட்சி பறவைகள் நீங்கள் கவ்வையற்று வாழுங்கள் என்று விடை கொடுக்கின்றார். பட்சி பறவைகளை அழைத்து அவைகளுக்கும் அங்கே சொல்லுகின்றார், இனிமேல் நீங்கள் இந்த புவியில் எந்த விதமான அச்சமும் இல்லாமல் அல்லல் வினை தீர்ந்து அங்கே பெத்து பெருகி பிதிரெல்லாம் ஒரு இனம் போல ஒன்றாக வாழ்ந்து வாருங்கள் என்று சொல்லி அங்கே அவைகளுக்கும் விடை கொடுக்கின்றார். மிருக இனத்தை அழைத்து நீங்கள் எல்லோரும் ஒரு இனம் போல் ஒன்றாக ஒரு இடத்திலே நீர் குடித்து, ஏன்னா கலியினுடைய தாக்கத்தினால் வலிமை மிக்க மிருகங்கள் வலிமை குறைந்த மிருகங்களை அடித்து உணவாக அங்கே சாப்பிட்டு கொண்டிருந்தன. இப்போதைய என்ன சொல்லுகின்றார்கள்? நீங்கள் எல்லோரும் எதிரெதிர் குணம் படைத்தவர்கள், வல்லமை உடையவர்கள், வல்லமை அற்றவர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் ஒரு இனம் போல் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு தளத்திலே நீர் குடித்து வாழ வேண்டும். சார்ந்திருங்கோ என்று தாமன் அங்கே விடை கொடுக்கின்றார். மேலும் அங்கே புல் பூண்டுகள் பொருந்தி மிக வாழுகள் என்று சொல்லி அவைகளுக்கும் விடை கொடுக்கின்றார். அடுத்ததாக இந்த அண்ட சராசரங்கள், அதாவது நிலவை அழைத்து எப்போதும் நேராக நிற்க வேண்டும். வளர்வு தேவு என்ற நிலை அங்கே மாற்றப்பட்டு நேர் நிலவாக எப்போதும் நிற்க வேண்டும் என்று விடை கொடுக்கின்றார். சூரியனை அழைத்து அங்கே இரவு பகல் என்ற நிலை வராமல் எப்போதும் ஒளி வீசி கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையில் இருக்க வேண்டும் என்று விடை கொடுக்கின்றார். வருணனை அழைத்து அங்கே நல்வாக்கு கொடுக்கின்றார். எப்படி என்றால்,
தருணம் பார்த்து அங்கே உதவ வேண்டும், சாற்றி இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதாவது எப்போது மக்களுக்கு எந்த நேரத்தில் தேவை வருகின்றதோ அந்த தேவைக்கு ஏற்றவாறு மழை பொழிய வேண்டும். தேவையில்லாமல் மழை பொழிந்து மக்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய அந்த நிலையோ அல்லாமல் மழை பெய்யாமல் இருந்த மக்களுக்கு துயர் கொடுக்கக்கூடிய நிலையோ இனிமேல் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. தேவைக்கு ஏற்ற மழை பொழிவை என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். அடுத்ததாக அங்கே வாயு பகவானை அழைத்து எப்போதும் தெண்டலாக வீசிக்கொண்டிருக்க வேண்டும். மறைபோல் தெண்டலாக எப்போதும் என்ன செய்ய கொள்ள வேண்டும், வீசிக்கொண்டிருக்க வேண்டும் என்று அங்கே விடை கொடுக்கின்றார். அடுத்ததாக நீதங்கள், மனுநீதம், ராஜநீதம், தெய்வநீதம், இந்த 3 நீதங்களையும் அழைத்து நிலையாக நிற்க வேண்டும். இப்போ இந்த கலியினுடைய தாக்கத்தால் இந்த நீதங்களெல்லாம் என்ன செய்து விட்டது, நிலை தடுமாறி இருந்தது அல்லவா. இப்போ அந்த நிலை தடுமாற்றத்தை எல்லாம் மாற்றி உங்களுடைய இயல்பு எதுவோ, இப்போ மக்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு இயல்பு நிலை, அந்த இயல்பு நிலையிலிருந்து மக்கள் மாறக்கூடாது. ஒரு ஆட்சி முறை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற அந்த இயல்பு நிலையிலிருந்து மாற்றம் வரக்கூடாது. தெய்வம், இந்த 2ம் சிறப்பாக இருக்கின்ற போது தெய்வத்தினுடைய அருள் பரிபூரணமாக என்ன செய்யும், கிடைக்கும். அப்போ இந்த நிலையில் மாற்றம் வராமல் 3 நீதங்களும் நிலையாக நிற்க வேண்டும். மானுவ தர்மம் வரம்பு தவறாமல் நான் உபதேசம் நவிந்தது போல். ஐயா என்ன சொல்லியிருக்கின்றார்கள், இந்த நெறிப்படி வாழ வேண்டும், இதுதான் உகந்த வாழ்க்கை என்று பல நெறிமுறைகள் இங்கே நம்ம ஆகமும் முழுக்க நமக்கு வாழ்வியல் உபதேசங்கள் தான். அப்போ அந்த நெறிமுறை போல், அதாவது நான் உபதேசம் நவிந்தது போல், ஐயா சொன்ன அந்த நெறி போல் நாம் என்ன செய்ய வேண்டும், நில்லும் என்று அங்கே விடை கொடுக்கின்றார். மேலும் பூமகள் வாணி பொருந்தி கலை புரிந்து சீர்முக தர்மபதியிலும் வாழ்ந்து மகிழ்ந்து இருமென்று அங்கே அவை எல்லோருக்கும் அங்கே என்ன செய்கின்றார், விடை கொடுக்கின்றார். அதாவது ஞானம், கலைவாணி அப்படின்னா செல்வம் பொருந்தி வாழ வேண்டும். திருமகள் உடைய அருள் செல்வம், கலைவாணியினுடைய அருள் ஞானம், மலைமகளுடைய அருள் வீரம், இதை 3ம் பொருந்தி நீங்கள் சிறப்பாக என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றார். மேலும் கங்கை முதலாய் கனகரத்தினாதிகளே சங்கையுடனே நீங்கள் இனி துலங்கி வாருங்கள். ஏன்னா கலியன் கண் காணாமல் மறைந்திருந்தது. இப்போது நீங்கள் எல்லாம் என்ன செய்யுங்கள், துலங்கி வெளியிலே வாருங்கள், மக்களுக்கு பயன்படும்படியாக நீங்கள் உதவியிருங்கள். என்ன பாக்கியங்கள் இன்னும் இருக்கின்றதோ அத்தனை பாக்கியங்களும் அத்தனை சிறப்புகளும் பெற்று நீங்கள் சிறப்பாக வாழுங்கள். பொன்னம் பழம்போல் பொருந்தி மிக வாழும் என்று அங்கே நல்ல வகைகளுக்கு, அதாவது வைகுண்ட லோகத்தில் எப்படி எல்லா சிறப்புகளோடும் அங்கே வாழக்கூடிய நிலை இருக்கின்றதோ அதுபோல் நீங்கள் சிறப்பாக வாழுங்கள் என்று அங்கே விடை கொடுக்கின்றார். அவ்வாறு விடை கொடுத்து வல்ல புவிக்கு வாழ்வும் மிக கொடுத்து, இந்த புவியில் இப்போ கலிநீசத்தால் வாழ முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. இப்போது எல்லா வாழ்வதற்கு ஏற்ற அத்தனை முறையையும் கொடுத்து வைகுண்டருக்கு வாய்த்த முடியும் ஒரு குடைக்குள் இந்த உலகை ஆழ்வதற்குரிய அந்த வல்லமையை ஐயா எடுத்து கொடுக்கின்றார். கொடுத்து செல்ல கல்யாணம், அதாவது வைகுண்டருக்கும் அம்மை சப்தமாதர்களுக்கும் அந்த தெய்வ சக்திகளுக்கும் அங்கே என்ன செய்கின்றார், அந்த செல்ல கல்யாணம் செய்து சிறப்பிக்கின்றார். வைகுண்டமான வாய்த்த திருநாதனுக்கும் மெய்குண்டமான விமல குருநாதனுக்கும் நாதகுருவான நாராயணமணிக்கு சீதை மங்கையமார்கள் தேவி தெய்வ கன்னியரை நன்ற கல்யாணம் முடித்து மன்னவர் அவரவருக்கு மாலையுடன் புரிந்து பொன்னம் பலருக்கு பெரிய பொருளும் வைத்து தன்னும் பெரிய சதா பிரம்ம மாணவர்க்கு எல்லோருக்கும் அங்கே சிறப்பு செய்து கேசவந்தனுக்கும் எல்லோரும் மங்களம் கொண்டாடி அங்கே மங்களம் பாடி சிறப்பு செய்து அந்த அம்மைமார்கள் சூழ்ந்திருக்க சான்றோர் குல மக்கள் புடை சூழ சரஸ்வதி மாதும் தண்டர சுந்தரியும் வீர குழலுமையும் வீரமகாலட்சுமியும் ஏற்ற புகழ் தெய்வானை வாய்த்த பகவதி வாழுகின்ற பார்வதி ஏற்ற புகழ் தெய்வ இளங்குழல் மால் ஏழ்வரும் வள்ளி தெய்வானே வா ஈஸ்வரியாளுடனே அங்கே எல்லோருமாக இருந்து ஒன்றாக இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற அந்த தருணம் அம்மைமார்கள் கேட்கின்றார்கள், ஏதோ ஒரு குறை தெரிகின்றதே என்று கேட்கின்றார்கள். அந்த குறை என்ன என்று கேட்கின்ற போது அம்மை பத்ரகாளியை காணவில்லை. அப்போ அந்த பத்ரகாளியை காணவில்லையே, அவர்கள் எங்கே இருக்கின்றார்கள் என்று கேட்கின்ற போது ஐயா சொல்லுகின்றார்கள்,
உங்களுடைய பிள்ளை 7 பேரை நான் மாகாளியிடம் வளர்ப்பதற்காக கொடுத்தேன். ஆனால் அந்த மாகாளி பிள்ளைகளை பாதுகாத்து வளர்க்க தவறிவிட்டாள். சோழ மன்னன் 2 சான்றோர் மக்களை கொண்டுவிட்டான். ஆகையால் அந்த பிள்ளைகள் இறந்த காரணத்தினால் அவர்கள் முழித்து வருகின்றது வரையிலும் இங்கே அங்கே வடவா அக்னியிலே ஞான சிறை வைத்திருந்தேன். இப்போது அவளுடைய துன்பம் தீர்ந்து விட்டது. ஏன்னா இப்போ அந்த சான்றோர் மக்கள் விழித்தெழுந்து ஆகிவிட்டது இல்லை, அவங்க அங்கே எழுந்து வந்துவிட்ட காரணத்தினால் இப்போது அந்த பத்ரகாளியினுடைய சிறை அங்கே அகற்றப்பட்டு விட்டது. ஆகவே அவளுடைய எண்ணம் என்ற வினை அங்கே தீர்ந்து இருக்கின்றாள். அவளுடைய துன்பம் நிற்கப்பட்டு இருக்கின்றாள். அவளை அழைக்கின்றேன் என்று அங்கே அழைக்கின்றார்கள். அப்படி அந்த வடவா அக்னிமுகத்திலே அங்கே சிறையிலே இருந்த அந்த மகாளியினுடைய சிறையையும் அங்கே மீட்டு அவளையும் இங்கே மகாளியை அழைக்கின்றார்கள். உடனே அந்த மகாளி அம்மை அங்கே பதம் புகுவித்து, அதாவது பிழைத்து விட்டேன் என்று, நான் ஏதோ தவறிலிருந்து தப்பிவிட்டேன், நான் செய்த தவறிலிருந்து தப்பிவிட்டேன், என்னை மன்னித்து நீங்கள் ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி என்று சொல்லி நாராயணனுடைய பாதத்திலே அங்கே வந்து பணிந்து நிற்கின்றார். அப்போது அங்கே நாராயணரும் மெச்சி அகம் கடி கூர்ந்து வைகுண்டநாதருக்கும் வாழ்மடந்தை மங்கையருக்கும் மணி வைகுண்டருக்கும் மகுடம் சூட்டி அநேக ஆபரணங்களெல்லாம் எடுத்து அணிந்து தங்க குல்லாவும் தளிர் நிற பட்டுகளும் பன்னீர் பரிமளமும் பெண்கள் குறவையிட பவள நிற பொட்டுமிட்டு நன்னீர்கள் ஆடி நாராயண கண்மணிக்கு ஆலத்தி வன்னி ஆகாய திவட்டமும் கோலம் அடவார்கள் குக்குளித்து நீராடி பட்டு பணிகள் பரிமணங்களும் புரிந்து கட்டுமுறையாய் கண்ணியர்கள் தன் ஒயிலாக எல்லோரும் ஒன்றாக ஒரு சிறப்பாக அங்கே அழகான ஆபரணங்கள் அணிந்து ஆடைகள் அணிந்து எல்லோரும் சிறப்போடு என்ன செய்கின்றார்கள், ஓவியம் போல, தன் ஓவியம் போல அவர்களுடைய தன்னுடைய இயல்பு நிலை எப்படி இருந்ததோ அந்த நிலையில் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அங்கே வந்து நிற்கின்றார்கள். தேவர்களும் மூவர்களும் திசைவென்ற மன்னர்களும் நல்ல முழித்த ஜந்துகளும் நான்முகனும் வேத மறையோர்களும் வானுகமும் மண்ணுகமும் ஒன்றாக வருகின்றது. இப்போது மேலுலகம் தனியாக, பூலோகம் தனியாக, பாதாளலோகம் தனியாக இருக்கின்றது. இப்போது எல்லாம் என்ன செய்கின்றது, ஒன்றாக மாறுகின்றது. இப்போ எங்கேயுமே என்ன இல்லை, தீமை என்பது இல்லை, அங்கே நரகம் என்பது யாருக்கும் இல்லை. இப்போ இந்த தர்மயுகம் தோன்றிய பிற்பாடு 14 லோகம் என்ற வேற்றுமை இல்லாமல் எல்லாம் ஒன்றாக அங்கே வருகின்றது. அவ்வாறு ஒன்றாக வந்தவுடனே எல்லோரும் நன்றாக ஏக மகிழ்ச்சியுடனே நல்லோர்கள் எல்லாம் நாராயணர் பொன்பதிக்குள் வந்து அந்த பதியினுடைய சிறப்போ அந்த சிங்கார பொற்பதியில் அங்கே மகிழ்ந்திருக்க அங்கே வைகுண்டரை போவோம். எனவே என்ன செய்கின்றார்கள், அந்த ரதத்தில், அதாவது கோவேங்கிரியில் கிரிபோல் குருவை ரதம் மீதேற்றி தேவாதி தேவர்களெல்லாம் சிவசிவா என்று போற்றி வர, சீவ செந்தெல்லாம் திருப்பாட்டு கூறி வர, தெய்வ மடவார்கள் திருக்குறவை பாடிவர, மெய்வதிந்த சான்றோர் மொகுமொகனவே கூடிவர, கட்டியங்கள் கூறி கனப்பொடிகளும் தூவி கெட்டி கெட்டியாய் நின்று கீர்த்தனங்கள் பாடிவர, காற்றானது சங்கூதுகின்றது, வாயு மலர் தூவுகின்றது, வருணன் நல்லந்தி மலர் தூவுகின்றது. இந்த கொலுவாய் அங்கே வைகுண்டரை ரதத்திலே ஏற்றி அங்கே அழைத்து வருகின்றார்கள். இவ்வாறு இருக்கின்ற அந்த நேரத்தில் அங்கே லாடர் மகிழ நல்ல பவிசு நேராக அங்கே நெடியோன் பதிதனிலே சிறப்பாக அங்கே துலங்குகின்றது. அப்போது அந்த துலங்குகின்ற தருணம் சீர்பதி முகமும் சகலதுவே தானிங்கி, அதாவது அந்த பண்டு துவாரகையை கடலுக்குள் அந்த துவாரகையானது கடலுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. இப்போது கடலானது என்ன செய்கின்றது, விலகி வழிவிடுகின்றது. அந்த கடல் விலகி வழிவிடுகின்ற போது அந்த துவாரகையினுடைய ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொன்றாக தோன்றுகின்றது. அதாவது அழகுபதி கோபுரம், தங்கமணி மண்டபமும் மேடைகளும் மணிவீதி பொத்தருவும் குண்டரை கண்டந்த கொடிமரங்களும் தோன்ற வாரி அது நீங்கி வைத்தலக்கில் போயிடவே. இப்போ வாரியை அழைத்து அந்த துவாரகையை மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது அந்த மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த துலங்கிவிட்ட காரணத்தில் வாரி வந்து என்ன செய்யணும், இதற்கு முன்பு எந்த லக்கில் இருந்தாயோ அதில் சென்று இருந்து கொள் என்று சொல்லி விடை கொடுக்கின்றார். இவ்வாறு
அங்கே சாதி வைகுண்ட சாபம் நிறைவேற்றி, அதாவது அந்த கலியினால் இந்த சாபங்கள்லாம் மறைத்து வைக்கப்பட வேண்டும் என்ற நிலையெல்லாம் இருந்தது. இப்போது அவையெல்லாம் என்ன செய்யப்பட்டது? மாற்றி அமைக்கப்பட்டது. ஆகையால் தாம் நினைத்ததெல்லாம் கலி அழித்து விட்ட காரணத்தினால் வைகுண்டர் என்ன நினைக்கின்றாரோ, என நாராயணமூர்த்தி ஏற்கனவே சொல்லியிருப்பார்கள். இந்த 6 ஆண்டு கால தவத்தை நிறைவேற்றி கலியை வென்றுவிட்டாய், ஆனால் நீ என்னென்ன நினைக்கின்றாயோ அதெல்லாம் அங்கே நடக்கும் என்று சொல்லியிருப்பார்கள். அதன்படி அங்கே சாபம் நிறைவேறித்தான் நான் நினைத்ததெல்லாம் யாம முறைப்படி அங்கே குதித்து வருகின்றது. எந்தெந்த நெறிப்படி இருக்க வேண்டுமோ அந்த நெறிப்படி எல்லாம் அங்கே குதித்து வருகின்றது. வைகுண்டர் இந்த உலகை ஆழ வந்த காரணத்தினால் குளறுபடிகள் எல்லாம் இல்லாமல் எல்லாம் மாற்றப்பட்டு அங்கே மெய் வரம்பு போல இறைவன் எப்படி நிச்சயித்திருக்கின்றாரோ அந்த நெறி போல 32 அறத்தால் ஆன அற சிங்காசனத்திலிருந்து செப்பத்த மாணாக்கர் சேவிக்க இருபுறமும் ஒப்பற்ற பொற்பதிக்குள் உயர்ந்த சிங்காசனத்தில் மறு மன்னர் எதிரி இல்லாமல் ஐயா ஒரு குடைக்குள் இந்த உலகை ஆழக்கூடிய அந்த நிலை அங்கே உருவாகுகின்றது. வைகுண்டரும் அந்த 32 அறத்தால் ஆன அற சிம்மாசனத்திலிருந்து செங்கோல் நடத்தி பொங்காரமான புவிதர்ம ராட்சியத்தில் ஆழ்வார் என்ற ஆகம முறைப்படி, ஏன்னா வைகுண்டர் இந்த உலகத்தை ஒரு குடைக்குள் ஆழ்வார் என்ற அந்த ஆகமம் ஏற்கனவே போதித்திருந்த அந்த முறைப்படி இப்போது வைகுண்டர் ஒரு குடைக்குள் அங்கே இருந்து ஆளுகின்றார். 7 பெண் மக்கள் இனம் ஒன்றாக கூடி வாழ வேண்டுமென வாய்த்த சிங்காசனத்திலிருந்து ஆழ வைகுண்டர் அவர் இருந்தார் பொன்மாதே. இந்த இடம் தான் நமக்கு பட்டாபிஷேக ஏடு வரக்கூடிய இடம். இந்த இடத்தில் சங்குமணிநாதம் முழங்கி இந்த வாசகத்தை வாசித்து எல்லோரும் மன சந்தோஷத்தோடு போற்றி புகழ வேண்டும். இவ்வாறு வைகுண்டர் அந்த 32 அறத்தால் ஆன அற சிம்மாசனத்தில் அங்கே இருந்து கொண்டு மக்களுக்கு அருள் பாலிக்கின்றார். எப்படி? ஆதியாம் வைந்தராசர் அருள் செங்கோல் ஏந்தி தர்ம சோதியின் ஒளிபோல் ரத்ன துலங்கிய முடியும் சூடி நீதிபோல் தர்மஞாய நிலைபுரிந்த அரசையாள சாதியாம் உயர்ந்த சாதி அந்த சான்றோர் மக்களை அழைத்து ஐயா சொல்லுகின்றார். மக்களே, நீங்களெல்லாம் வாழ்வென்னும் பொன் பதிக்குள் சென்று முக்கிய மானதர்ம யுகனிடம் அதிலேதனால் கக்கிய பொன்கள் சொன்னம் கைமனம் குளிரானம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழ உண்டின்றாய் வாழ்வீர். அதாவது இனிமேல் உங்களுக்கு எந்தவித துன்பங்களும் இல்லை, எல்லா சிறப்புகளும் இங்கே நிரம்பி இருக்கின்றது. அதை நீங்கள் அனுபவித்து சிறப்பாக வாழுங்கள் என்று சொல்லி விடை கொடுக்கின்றார். வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்து. அதான் ஐயா சொன்ன நெறிப்படி நாம் வாழுகின்ற போது இறைவனுடைய செங்கோல் மீண்டும் மீண்டும் அங்கே என்ன செய்கின்றே இருக்கோம், மேலோங்கி கொண்டே இருக்கும். அதான் நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல். ஐயாவினுடைய ஞானம், ஐயாவினுடைய அந்த புகழ் எங்கெங்கும் பரவி அங்கே இருக்கும். நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் எந்தவித துன்பமும் இல்லாமல் உங்களை நான் வாழ வைப்பேன். வண்ணமாய் நீந்த மூன்றும். அடுத்ததாக நீதங்கள், மனுநீதம், ராஜநீதம், தெய்வநீதம். இந்த நீதங்கள் அதனுடைய நீதத்திலிருந்து விலகிவிடாமல் தண்டமாய் இருந்து வாழும். நீங்கள் இனிமேல் எந்தவித துன்பங்களும் இல்லை, அதனுடைய நிலையில் இருந்து நீங்கள் வாழலாம். திண்ணமாய் தன்னந்தன்னால் எல்லா சிறப்புகளையும் பெற்று நீங்கள் வாழ்வீர்கள். எண்ணம் ஏதொன்றும் இல்லை, எளிமையும் இல்லை கண்டீர் என்று சொல்லி அவர்களுக்கு விடை கொடுக்கின்றார். அடுத்ததாக ஐயா சொல்லுகின்றார், உன்னிலும் பெரியோனாக நீங்கள் சிறப்பாக வாழ வேண்டும் அப்படின்னா எப்படி உங்களுடைய உள்ளம் இருக்க வேண்டும் என்றால், உன்னிலும் பெரியோனாக ஒருவனுள் உயர்த்தி கண்டால் தன்னிலும் பெரியோர் நீங்கள் யான் உங்கள் தன்னிலும் மேலும். அதாவது பிறரை உயர்வாக நினைக்க வேண்டும். பிறரை நீங்கள் உயர்வாக எண்ண உங்களுடைய வாழ்க்கையும் உயர்வாக மேலோங்கி கொண்டே செல்லும். அதாவது எப்படி ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை ஒரு சிறந்த மாணவனாக உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று நினைத்து அவரை உயர்வாக அங்கே மேலோக்கு சிந்தனையோ நோக்கி அழைத்து செல்லுகின்றார்களோ அதுபோல நீங்களும் என்ன செய்ய வேண்டும், மேல்நோக்கு சிந்தனையை நோக்கி இருக்க வேண்டும். அழிவு என்ற நினைவு மனதில் வந்துவிடக்கூடாது. யாரையும் அழித்து விடுவேன் என்றோ அவர்களுக்கு துன்பம் வர வேண்டும் என்றோ ஒருபோதும் நினைக்கக்கூடாது. நம்முடைய எண்ணம் பிறரை உயர்வாக்க வேண்டும். எல்லோருடைய உள்ளத்திலும் இருக்கக்கூடிய கலி எண்ணங்கள் மாய வேண்டும் என்று எண்ணுகின்ற போது அந்த நிலை தானாக அங்கே உருவாகும். மக்கள் எல்லோரும் சிறப்பு பெற்று வாழ முடியும். அப்படி நாம் செய்கின்ற போது
என்னிலும் பெரியோர் நீங்கள் யான் உங்கள் தனிலும் மேலும். அதாவது இப்போ ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை ஒரு சிறந்த முதல் குடிமகனாக, ஒரு நாட்டை ஆளக்கூடிய நாட்டினுடைய பிரதம மந்திரியாக, இல்லை ஒரு முதல் மந்திரியாக, இல்லை எத்தனையோ பல சிறந்த துறைகளில் அங்கே தன்னுடைய படிப்பினால் உயர்ந்து நிற்கின்ற அந்த நிலையை பெற்று தருவதற்கு ஆசிரியர் உழைக்கின்றார். ஆனால் ஒரு முதல் குடிமகனுக்கு இந்த ஒரு நாடே என்ன செய்யும்? ஒரு ஜனாதிபதி வருகின்றார் என்றால் எல்லாரும் என்ன செய்வாங்க? வணங்கி நிற்பார்கள். ஆனால் அந்த ஜனாதிபதி, அந்த முதல் குடிமகன் என்று சொல்லக்கூடிய நாட்டினுடைய உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர் கூட அவருக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியரை காணுகின்ற போது எழுந்து நின்று மரியாதை செலுத்துவார். வேறு யாருக்கும் அவர் என்ன செய்ய வேண்டாம்? எழுந்து நிற்க வேண்டாம். ஆனால் அந்த ஆசிரியருக்கு மரியாதை செலுத்துவார். அத்தகைய சிறப்பு உடையது இந்த பிறருக்கு நாம் குருவாக இருந்து வழி நடத்துவது தான் ஏன் சொல்கிறாங்க. அதாவது நானே உங்களுக்கு குருவாக இருக்கின்றேன், நான் சொல்லித்தந்த உபதேசத்தின்படி நீங்கள் எவ்வளவு உயர்ந்தவர்களாக மாறலாம். எப்படி ஒரு ஆசிரியர் ஒரு சிறந்த மாணவரை, நாட்டை ஆளக்கூடிய வல்லமையுடைய ஒரு மாணவரை உருவாக்கினால் கூட அந்த ஆசிரியருக்கு அந்த மாணவன் கட்டுப்பட்டு இருப்பதைப் போல நீங்களும் என்னை விட எவ்வளவு வல்லமை உடையவர்களாக இருந்தாலும் யான் உங்கள் தனிலும் மேலும், நான் உங்களுக்கு மேலானதாக இருக்கின்றேன். என்னவென்றால் இறைவனுடைய அருள் இல்லை என்றால் நாம் யாருக்கும் ஞானத்தை போதிக்க முடியாது. அப்போ அந்த இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான், இறைவன் நமக்கு குருவாக இருந்தால் மட்டும்தான் நாம் இந்த ஞானத்தை பிறருக்கு என்ன செய்ய முடியும்? சொல்லிக் கொடுக்க முடியும். பிறரை நாம் உயர்வாக நினைத்து அதை வழங்க வேண்டும். அதான் சொல்ல, என்னிலும் பெரியோ நீங்கள் யான் உங்கள் தனிலும் மேலோ. இந்த எண்ணம் உங்களுடைய மனதில் வந்துவிட்டதென்றால், இறைவன் அருள் பாலிக்கின்றார், நான் கருவியாக இருந்து செயல்படுகின்றேன் என்ற எண்ணம் வந்துவிட்டாலே களி என்ன செய்கிறோம்? அழிந்துவிடும் என்று சொல்லி அதன் பிறகு பொன்னிலை யுகத்து வாழ்வே, ஊற்று வீசும் பொன்பது யுகத்து வாழ்வே, எப்போதும் உங்களுக்கு சிறப்பு தான் என்று சொல்லி அங்கே சொல்லுகின்றார். மேலும் சொல்லுகின்ற ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவு முற்று தர்மமும் நிறையும் கட்டி எப்போதும் எவ்வளவு செல்வ சிறப்புகள் பெற்று நீங்கள் வாழ்ந்தாலும் இறை சிந்தனையோடு இறைவனை நினைத்து நீங்கள் வாழுகின்ற போது வேண்டுநீர் காலமெல்லாம் மல்லியர் உடனே வாழ்ந்து பூ முதல் கமலநாதன் அந்த இறைவனுடைய பாதாரத்தை பெற்று நீங்கள் சிறப்பாக வாழ்வீர்கள் என்று சொல்லி அங்கே மக்களுக்கு சொல்லுகின்ற. அவ்வாறு சொல்லி அந்த மிருகங்கள் எல்லாம் நீங்கள் ஒரு தளத்தில் ஒற்றுமையாக இருந்து நீர் குடித்து என்று சொல்லுகின்றார். மேலும் வாழ அதான் மெச்சு குலைந்து ஒரு இனம் போல் நீங்கள் வாழ வேண்டும் என்று பட்சி பறவைகளுக்கெல்லாம் சட்டமிடுகின்றார். ஊர்வனங்களும் நீங்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும், பாரிலகத்தில் நீங்கள் பசுமையாக வாழுங்கள் என்று அங்கே விடை கொடுக்கின்றார். தேவார்க்கு தெய்வ ஸ்ரீமார்களுக்கும் மூவர் முனிவர்களுக்கும் முக்கோடி தேவர்களுக்கும் எல்லோருக்கும் இயல்பாக அவரவருடைய இயல்பு நிலையிலிருந்து நீங்கள் வாழ வேண்டும் என்று அங்கே வைகுண்ட சொல்லுகின்றார். இவ்வாறு மங்காத தெய்வரம்பை மாதர் இருபுறமும் சிங்காரமாக தேன்போல் மறைவீச சான்றோர்கள் ஏவல் தனதுள் மகிழ்ந்ததை சான்றோர்கள் செய்கின்ற அந்த ஏவலை பார்த்து தன் உள்ளத்திலே மகிழ்ந்து கட்டியங்கள் கூறி கவரை மிக வீசி அங்கே கெட்டியாய் சான்றோர் கிருபையுடன் மகிழ்ந்து பாவித்து நித்தம் பரம வைகுண்டரையும் சேவித்து போற்றி தினம் ஏவல் செய்திடவே அந்த சான்றோருக்கும் மக்கள் மனைவிகளோடு ஆதி வைகுண்டராகிய நாராயண அங்கே நேதியாய் தர்ம நேரோர் மனிதூக்கி இந்த உலகை ஒரு குடைக்குள் அங்கே ஆட்சி செய்கின்றார். அப்படி ஆட்சி செய்கின்ற போது எல்லாவித தன்மையும் சிறப்பாக எந்தவித வேற்றுமையும் இல்லை. கலியினால் தோற்றுவிக்கப்பட்ட அந்த வேற்றுமைகளெல்லாம் அங்கே மறைந்துவிட்டது. தர்மமாய் பூமியில் உள்ள சனங்களும் ஜீவ ஜந்துக்களும் பொறுமையாய் வாழுகின்றது. எந்தவித பிரச்சனை இல்லை, துன்பம் இல்லை, துயரங்கள் இல்லை, ஆசை இல்லை, பிறரை பற்றிய குற்றச்சாட்டுகள் இல்லை, எதுவும் இல்லை இல்லாமல் இருக்கின்ற போது பொறுமையாய் வாழும்போது புரந்தர வானோர் வெண்ணோர் நன்மையாக மேலோகத்தில் இருப்பவர்களும் பூலோகத்தில் வாழுகின்றவர்களும் எல்லோரும் எந்தவித வேற்றுமை இல்லாமல் துன்பம் இல்லாமல் வாழுகின்ற போது வைந்தரும் வன்மமே எந்தவித துன்பமும் இல்லாமல் வைகுண்டரும் என்ன செய்கின்றார்? உலகை ஆட்சி செய்கின்றார். அவ்வாறு வைகுண்டர் ஒரு குடைக்குள் உலகை ஆட்சி செய்கின்ற போது எப்படி இந்த தோற்றத்தின் போது இந்த கலியின் தாக்கத்தால் பிரபஞ்ச மாற்றங்கள் ஏற்பட்டதோ அத்தனையும் மீண்டும் ஒன்றாக வருகின்றது. ஆண்டனர் புவிதிரை மூன்றிலும் ஓரினம், 7 14 லோகம், பூலோகம், மேலோகம், பாதாள லோகம், பூலோகம் என்று சொல்லக்கூடிய எல்லா இடங்களும் ஒரு குடைக்குள் அங்கே வருகின்றது. அவ்வாறு ஒரு மொழி,
அதாவது மூன்றிலும், அதாவது எங்கு பார்த்தாலும் ஒரு சொல், ஒரு இறை, ஒரு மொழி, ஒரு தெய்வ வழிபாடு என்ற நிலை உருவாக்கப்படுகின்றது. பரதியும் மதியன பவந்து போயின, கருதியும் முகமனர் கமழ்ந்து கைமலர், கருதியும் மணமகள் மணிந்து பூவின, சுருதியும் முறைவழி எங்கே தூக்கி வாழ்ந்தன. எந்த நெறிப்படி அதனதன் நிலையில் வாழ வேண்டும் என்று இறைவன் வகுத்து கொடுத்திருந்தாரோ அந்த நெறிப்படி அனைத்தும் அங்கே என்ன செய்கின்றது, வாழுகின்றது. பொன்முக அருளது பொறுமையாவியே, அன்முகம் அதிலும் அமர்ந்து புகுந்திரு, இன்முகம் அதிலும் இருந்து லோவியே, பொன்முக பைந்தர் புயத்தில் வாழ்ந்தன. அவ்வாறு வைகுண்டர் இட்ட சட்டத்தின்படி வைகுண்டரோடு இருந்து அத்தனையும் அங்கே ஒன்றாக வருகின்றது. முதமக வானவர் மூன்றென ஒன்றின சதயுத காலனும். இப்போது யமன், தூதன், காலன் என்பவர்களெல்லாம் என்ன செய்கின்றார்கள், அங்கே விலகி விடுகின்றார்கள். ஏன்னா தர்மயுகத்திற்கு சென்ற பிற்பாடு இந்த இறப்பு பிறப்பு என்ற அந்த நிலை கிடையாது. அங்கே எல்லோருக்கும் பேரின்ப வாழ்வு. அந்த பேரின்ப வாழ்வை அங்கே அவர்கள் எல்லோரும் என்ன செய்கின்றார்கள், இறைவனோடு இருந்து வாழ்கின்றார்கள். நிதம் நினை நிறைவரா நிறந்து வாழ்ந்தனர். தினமும் இறைவனை நினைத்து எந்தவித குறையும் வராமல் அங்கே என்ன செய்கின்றார்கள், நிறைந்து வாழுகின்றார்கள். இப்படி வாழுகின்ற போது அங்கே எல்லோருக்கும் வாழ்த்து பாடுகின்றார்கள். அதாவது சிவன் மகிழ்ந்தினிதாய் வாழ வேண்டும், நாராயணர் வாழ வேண்டும், நான்முகன் வாழ வேண்டும், வானலோகத்தவர்கள் மாதவர்களெல்லாம் வாழ வேண்டும், காரண கண்ணியான கமலப்பூ மாது வாழ வேண்டும், சரஸ்வதி வாழ வேண்டும், பகவதி வாழ வேண்டும், பூமடந்தை வாழ வேண்டும், நாகரிக தேவியர்கள் நலமாக வாழ வேண்டும், போர் மாது ஆன பூ மகாளி வாழ வேண்டும், பொன்னுலக தர்மபதி புருந்தி வாழ வேண்டும், சீர்மாது கொண்ட சிவ சான்றோர்கள் வாழ வேண்டும், சிவவைந்த வைகுண்டருமே சிறப்பாக சிறந்து வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி இருக்கின்ற போது அம்மை லட்சுமாதேவி, இந்த ஆகமும் அம்மை லட்சுமாதேவியினுடைய சந்தேகத்தை நிறைவு செய்கின்ற பொருட்டாக இங்கே சொல்லப்படுகின்றது. அப்போ இந்த இதை அம்மா கேட்குறாங்க. அதாவது இப்போது ஐயா கேட்குறாங்க, உனக்கு சந்தேகம் நிறைவேறி விட்டதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஐயா அம்மா சொல்கிறாங்க, உங்களுக்கு எப்படி எதிரி வந்தான் என்று சொன்ன அந்த செய்தியை நான் அறிந்து கொண்டேன். இப்போது நீங்கள் யுகாயுகங்கள் தோறும் அவதாரம் எடுத்ததற்குரிய காரணம் என்ன என்பதையும் தெரிந்து கொண்டேன். இப்போது ஒரு இறை, ஒரு கடவுள், ஒரு வழிபாடு என்ற நிலையை நீங்கள் செயல்படுத்தியதையும் நான் தெரிந்து கொண்டேன். இப்போது இந்த 7 பிறவி நீங்கள் இந்த குரோனியை பிறவி செய்து அவனை அழித்து விட்டீர்கள். இனி ஏதும் உங்களுக்கு எதிரிகள் யாரும் இருக்கின்றார்களா என்று அங்கே கேட்கின்றார்கள். அப்போது ஐயா சொல்லுகின்றார்கள், அதாவது எனக்கு எதிரி இருக்கின்றார்களா என்று கேட்ட மயிலே இனிமேலும் எனக்கு எதிரி என்பது கிடையாது. பனிமாறும் காலம் வரையிலும் நாம் இந்த உலகத்தை என்ன செய்யலாம், ஒரு குடைக்குள் இருந்து ஆட்சி செய்யலாம். கீழும் மேலும், அதாவது 14 லோகத்திலும் இனிமேல் எனக்கு எதிரி என்பது யாரும் இல்லை என்று சொல்லி, அதாவது மண்ணில், அதாவது மாதே கேள் 7 பூமி மண்ணில் உவர் ஆழிவளர் சூழிதான, அதாவது 7 கடல் பிரபஞ்சம் இதையெல்லாம் தாண்டிய நிலையில் கூட எனக்கு எங்கும் என்ன இல்லை, எதிரி இல்லை. எல்லா இடத்திலும் நாம் ஒன்றாக இருந்து என்ன செய்ய முடியும், ஆட்சியை சிறப்பாக நடத்த முடியும் என்று சொல்லி, எதிரியில்லா வண்ணம் நாம் வாழ்வோம் என்று அங்கே உன்னை இடமே வைத்து சான்றோர் மக்கள் புடைசூழ இந்த உலகை ஒரு குடைக்குள் ஆள்வோம் என்று சொல்லி அங்கே சொல்லுகின்றார்கள். உடனே அம்மையும் மகிழ்ந்து போற்றி, அம்மை அந்த ஐயா சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டு மனம் மகிழ்ந்து, தீயன் அரக்கர் சேர்க்கை திரையறுக்க நீர் சென்ற நாள் முதலாக இதுவரையிலும் நியாயநெறி காணாத அடிமை போல நான் என்ன செய்தேன், இங்கு நடுங்கி மனம் பதறி வெகு நாளாக தேடி அலைந்தேன். இப்பொழுது தங்களை கண்டுகொண்டேன் என்று அம்மை அங்கே மகிழ்ந்து சந்தோஷத்தை வெளிப்படுத்துகின்றார்கள். அம்மையை 2 கையாலும் அங்கே ஆவி தழுவி புகழ்ந்திட்ட மானமணி மேடைபுக்கி பூவையரை இடமிருத்தி புகழ்ந்து வாழ, மகிழ்ந்திட்ட மானமுறை நீதி வாழ, மறை வாழ இறையவரும் மகிழ்ந்து வாழ, உகந்திட்ட மானமுறை நூல்போல் வாழ, ஒம்பர் சிவ மாது உலக மனுவோர் வாழ என்று வாழ்த்தி, அம்மை லட்சுமாதேவி அங்கேயுடைய சந்தேகத்தை நிறைவேற்றுகின்ற பொருட்டாக சொல்லப்பட்ட ஆகமம், இந்த ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த ஆகம நெறியை உலக மக்கள் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நெறியோடு தாமரை குலத்திலே வாழ்ந்து வருகின்ற அந்த ஸ்ரீ ராமகிருஷ்ணர் நாடார் என்பவருடைய மகன், அதாவது அரிகோபால சீடருடைய மனதில் இருந்து முந்தைய யுகத்திலே சகாதேவன் சீடராக இருந்தவர் இப்போது இங்கே அரிகோபால சீடராக இந்த யுகத்தில் இங்கே பிறவி எடுத்து தாமரையூர் பதியில் அந்த ஊரிலே ராமகிருஷ்ண நாடார் என்பவருக்கு மகனாக வருகின்றார். அவர் மூலம்
இந்த ஆகமத்தை உலக மக்கள் எல்லோரும் தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக இங்கே நான் எம்பெருமான் சொல்ல அந்த ஆகமத்தை உலக மக்கள் தெரியும்படியாக இந்த இலத்திரட்டு அம்மானை என்ற வடிவிலே நம்முடைய கையில் இன்றைக்கு அது புத்தகமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆகமம் கதை வகுத்த இந்த ஆகமத்தை சொல்லிய, ஏன்னா இது இறைவன் அருள் வகுத்த ஆகமம், அந்த ஆகமத்தை சொல்லிய இறைவன் வாழ வேண்டும், வகுத்தெழுதி படித்த குல மனுவோர் வாழ வேண்டும். தான் இந்த ஆகமத்தை படித்தவர்கள், கேட்டவர்கள், பாராயண உரை நவீண்டவர்கள், இதன்படி நடந்தவர்கள், ஆகமத்தில் சொன்னபடிதான் கேட்டதாலோ படித்ததாலோ மட்டுமல்லாமல் இந்த ஆகம நெறிப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்தவர்கள் எல்லோரும் என்ன செய்ய வேண்டும்? சிறப்பாக வாழ வேண்டும். அதாவது வீரான சக்தி மட வாழ வீரமக லட்சுமியும் விரைந்து வாழ நாராயணர் அருளால் படித்தோர் கேட்டோர். இந்த ஆகமம் இவ்வளவு ஆண்டுகள் ஆகியும் யார் யார் இதை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்றால் அதை விரல் விட்டு எண்ணக்கூடிய வகையில் தான் இருக்கின்றது. காரணம், இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த ஆகமத்தை நாம் என்ன செய்ய முடியும்? படித்தும் கேட்டுக்கொள்ள முடியும். அதாவது இந்த ஆன்மா முக்தி பெற வேண்டும் என்ற நிலை எப்போது வருகின்றதோ அந்த ஆன்மாக்கள் இதை தேர்ந்தெடுத்து என்ன செய்வார்கள்? அறிந்து கொள்வார்கள். அப்போது அதை தான் ஐயா சொல்கிறார், நாராயணர் அருளால் படித்தோர் கேட்டோர் நல்ல உரை மிக தெழுந்து நவின்று கற்றோர் ஆறாரும் பெற்றவர்கள் அகமே கூழ்ந்து அன்றூழி காலமிருந்து ஆழ்வார் திண்ணம். அந்த ஆறாரும் பெற்றவர்கள் இந்த படித்தவர்கள், கேட்டவர்கள், இதற்கு உரை நவின்றவர்கள், இதன்படி நடந்தவர்கள், இந்த ஆகமத்திற்கு சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள், தர்ம காரியங்கள் செய்தவர்கள், இவர்கள் எல்லோரும் என்ன செய்ய வேண்டும்? சிறப்பாக வாழ வேண்டும். எப்படி? உள்ளத்தில் இருக்கக்கூடிய அகப்பகைகளை வென்றவர்கள். 6 அகப்பகைகள், காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம், மோகம் என்று சொல்லக்கூடிய இந்த 6 அகப்பகைகளையும் வென்று ஆகம வழிப்படி நடந்தவர்கள் எல்லோரும் என்ன செய்ய வேண்டும்? சிறப்பாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த ஆகமம் நிறைவேறுகின்றது. கடைசி வாழி விருத்தம், அதாவது இந்த அகிலத்திரட்டு அம்மானையை யார் மன விருப்பத்தோடு கேட்கின்றார்களோ அவர்களுக்கு எண்ணம் என்ற வினை, ஐயா நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய சொத்தே இந்த எண்ணம் என்ற வினை நீக்கப்பட்ட வாழ்க்கை. இப்போ அந்த எண்ணம் என்ற வினை நீக்கப்பட்டு அந்த ஞானம் கிடைக்கின்றது. ஏன்னா அறியாமையினால்தான் மக்கள் தவறுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள், இந்த கலிக்குள் அகப்பட்டு துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ அந்த அறியாமை அகற்றப்பட்டு அந்த ஞானம் என்ற ஒளி அங்கே வந்துவிட்டது என்றால் மனதிலிருந்து எந்த விதமான துன்பமும் இல்லை. அந்த எண்ணம் என்ற வினைகளெல்லாம் என்ன செய்யப்படும்? மாற்றுவிக்கப்படும். அப்போது இறைவனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். அப்போது தர்மீக வாழ்க்கை நமக்கு சிறப்பாக கிடைக்கும். அதான் ஏன் சொல்லுகின்றார், எண்ணமெந்த வினை தீர்ந்து ஞானமான இறையவரின் பாதார இயல்பு பெற்று வண்ணமிந்த தன்மபதி வாழ்வு பெற்று மக்களுடன் கிளை பெருகி மகிழ்ச்சியாக திண்ணமிந்த பார்மீதில் சாகா வண்ணம் நீடூழி காலம் இருந்து ஆழ்வார் திண்ணம். என்றைக்கும் இந்த ஆன்மா அழிவில்லாத நிலையில் நெடோடி காலம் இருந்து இந்த உலகை ஆட்சி செய்யும் என்று சொல்லி ஐயா ஆகமத்தை நிறைவு செய்கின்றார்கள். ஆகவே எண்ணமென்ற வினை நிற்கப்பெற்று வாழ வேண்டுமென்றால், நான் தர்மபதி வாழ வேண்டுமென்றால் இந்த ஆகம நெறிப்படி நடந்து நாம் இந்த ஆகமத்தை என்ன செய்ய வேண்டும்? நெறிப்படி வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை தர்மபதி ராட்சியத்திற்கு செல்வதற்குரிய வழிவகைகளை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். இவ்வாறு வாழி விருத்தம் அங்கே படித்து நிறைவு செய்ய வேண்டும். இத்தோடு ஆகமம் நிறைவு பெறுகின்றது. இந்த ஆகமத்தை இத்தோடு நிறைவு செய்து விடாமல் தொடர்ந்து மீண்டும் காப்பு படித்து நிறைவு செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால், ஒரு முறை நாம் படித்து நிறைவேற்றி விட்டோமே ஆனால் நிறைவு பெற்றது என்பது அர்த்தம் அல்ல. இங்கு இறைவனால் படைக்கப்பட்ட 84 பேதாபேத உயிரினங்களும் இந்த இறைவனுடைய பாதாரத்தை சென்று சேருகின்ற வரையிலும் இந்த ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற நெறிமுறைகள் மீண்டும் 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 படித்து அது என்ன மக்களுக்கும் அந்த எல்லா ஜந்துக்களுக்கும் புல் பூண்டுகளுக்கும் அது சென்று சேர வகையிலே என்ன செய்ய வேண்டும்? ஏன்னா மீண்டும் மீண்டும் ஏதோ ஒரு வகையில் பிறவி அமைந்து கொண்டே இருக்கின்றது. அப்போ அந்த பிறவி என்ற பிணியிலிருந்து விடுபடுகின்றது வரையிலும் இந்த ஆகம ஞானத்தை பிறருக்கு நாம் சொல்லி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும், போதித்து கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதன் காரணமாக மீண்டும் இதை நம்ம என்ன செய்கிறோம்? துவங்கி வைக்கின்றோம். அதன்படி இன்றும் இன்றைய வாசிப்பு நிறைவு பெற்று பாராயணம் நிறைவு பெறுகின்ற இந்த வகுப்பில் நாம் என்ன செய்கின்றோம்? மீண்டும் இந்த ஆகமத்தை துவங்கி இங்கே நிறைவு செய்வோம் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு காப்பு படித்து நிறைவு செய்வோம். ஐயா ஏரணியுமாயோன்
இவ்வுலகில் தவசுபண்ணியும் காரணம் போல் செய்த கதை கட்டுரைக்க உரணமாய் ஆராய்ந்து பாட அடியேன் சொல் தமிழ் குதவியும் நாராயணர் பாதம் என்னாவினில் பாண்டவ தமக்காய் தோன்றி பகைதனை முடித்து மாயோன் வேண்டிய கலியன் வந்த விசழத்தால் கையிலேயே சாண்டவ தமக்காய்ந்த தரணியில் வந்த நியாயம் ஆண்டவர் அருளி செய்ய மானை எழுதலுற்றேன். சிவமே சிவமே சிவமணியே தெய்வ முதலே சிதம்பரமே தவமே தவமே தவ பொருளே தாண்டவ சங்காராதமே எங்களோட பவமே பவமே பல நாளும் செய்த பவம் அறுத்து உன்னகமே வைத்துங்கழியாள் கொள்வாய். சிவ 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 சிவம் அரகராம் அலையிலேது இல்லாதிவராகவாம் ஆயிரத்தெட்டாண்டினில்லோர் விழை சிலையிலே பன்னகர வயிற்றினுள் செல்ல பெற்று திருச்சம்பதிதனில் முலையிலே மகர பாலை உமிழ்ந்துவன் உட்டதட்சணம் மீதில் இருந்துதான் உலகில் சோதனை பார்த்தவர் வைந்தரின் உவமை சொல்ல யுக தர்மமாகுமே. திருமொழியே சீதையாழ்க்கு சிவதலோம் புகழையங்கோம் ஒரு விழை உருவாய் தோன்றி யுகபர சோதனைகள் பார்த்து திருமுடியே சூடி தர்ம சீமையில் செங்கோலேந்தி ஒரு மொழி அதற்குள் ஆண்ட உவமையை உரைக்கலுற்றான்.